Friends, welcome to DJobs Mill. இந்தியன் ஆர்மி அக்னிவீர் ரேலி சென்னை அக்னிவீர் ரேலி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் அக்னிவீர் ரேலி நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சென்னை ரேலிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சென்னை அக்னிவீர் ரேலிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் அக்னிவீர் ரேலிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தருமபுரி இந்த குறிப்பிட்ட 11 மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அக்னிவீர் ரேலிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே காமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் மாறும். கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணலாம். சென்னை ரேலிக்கு அப்ளை பண்ணுறவங்க அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் சென்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சென்னை அக்னிவீர் ரேலி நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே காமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே காமன் தான். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் மாறும். அது தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் February 13 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் March 22 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இந்த அக்னிவீர் ரேலிக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் CBT இருக்கும். ஃபேஸ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். ஃபேஸ் 2 ரேலி செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 250 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ். இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 8th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். 8th கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட்லையும் 33% இருக்கணும். 17.5 21 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th ஒரு சப்ஜெக்ட்லையும் 33% இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஏஜ் எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் தான். 17.5 21 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அக்னிவீர் ஆஃபீஸ், அந்த ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், இதுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2 பாஸ் பண்ணி 60% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இங்கிலீஷு, மேக்ஸ், அக்கௌண்ட்ஸு இதிலெல்லாம் நீங்கள் மினிமம் 50% எடுத்திருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அக்னிவீர் டெக்னிக்கல், இதுக்கு நீங்கள் ITI டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது +2 படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ITI படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ +2 பாருங்கள், சயின்ஸ் குரூப்பில் +2 பாஸ் பண்ணி அதில் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு இதில் மினிமம் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா கீழே டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டிசிப்ளினில் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 2 வருஷம் ITI கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, இதுக்கு 10th பாஸ் பண்ணி மினிமம் 45% இருக்கணும். அது போக ஒரு சப்ஜெக்ட்லேயும் 33% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி லைட் அண்ட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ், முன்னுரிமை தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் பார்த்துட்டோம். டேட் ஆஃப் பர்த் 1 October 2003 1 April 2007 பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரீஜனல் ஹைட் அண்டு செஸ்ட்டு, சதர்ன் ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி ஆல் ஆர்ம்ஸ் அக்னிவீர், அதாவது இந்த 8th பாஸ் 10th பாஸு இதுக்கெல்லாம் ஹைட் 166 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு 165 இருக்கணும். இந்த அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் இதுக்கு 162 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட்டு பாருங்கள் 77 சென்டிமீட்டர்ஸ் வித் 5 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ப்ரொபோர்ஷனேட் வெயிட்டு, பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 17 20 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டுக்கு மினிமம் எவ்வளோ வெயிட் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் இருக்கணும். ஸோ இந்த ஹைட்டில் மினிமம் வெயிட் என்ன, மேக்ஸிமம் வெயிட் என்ன, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா போனஸ் மார்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு போனஸ் மார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் லெவலு அதாவது நீங்கள் எந்த லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவல் எப்படி இருக்குது அதை பொறுத்து ஒரு போஸ்ட்டுக்கும் அந்த மார்க் அலோகேஷன் மாறும். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி NCC சர்டிஃபிகேட் இருந்தாலும் போனஸ் மார்க் இருக்கும்.
ஏ டைப் சர்டிஃபிகேட்டு, பி டைப் சர்டிஃபிகேட்டு, சி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் போனஸ் மார்க் இருக்கும். சரிங்களா? அது போஸ்டிங்கை பொறுத்து உங்கள் சர்டிஃபிகேட்டை பொறுத்து போனஸ் மார்க் மாறும். அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயிலாக சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது உங்களுக்கு டெலகிராம் சேனலில் 2 பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணியிருப்பேன். டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் டச் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா அக்னிபாத் ஸ்கீமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 4 இயர்ஸ்க்கு அக்னிபாத் ஸ்கீமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் இருக்கும். ஸோ லீவ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். 1 வருஷத்துக்கு 30 நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். சிக் லீவ் மட்டும் மெடிக்கல் அட்வைசரை பொறுத்து தான் நீங்கள் சிக் லீவ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ரி அலவன்ஸ் அது எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன அலவன்ஸ் இருக்குமோ அதே அலவன்ஸ் தான் நீங்கள் அக்னிவீரில் ஒர்க் பண்ணுறப்ப இருக்கும். சரிங்களா? ட்ரெஸ் அலவன்ஸாக இருக்கட்டும், ட்ராவல் அலவன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்தியன் ஆர்மி அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ சேல்ரி பேக்கேஜ், இப்போ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் சேல்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 3%, அதாவது 30% சேல்ரி வந்து மாதம் மாதம் பிடிச்சிப்பாங்க. சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 30% ஆஃப் சேல்ரி வந்து மாதம் மாதம் பிடிச்சிட்டு வருவாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4வது வருஷத்தோட கடைசியில் சேவா நிதி பேக்கேஜில் ஒரு 10 லட்சம் இருக்கும். இந்த 10 லட்சத்தை நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து 100%. இப்போ 30% சேலரி வந்து பிடிச்சிப்பாங்க. 70% சேலரி மட்டும்தான் மாதம் மாதம் அவங்க தருவாங்க. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஃபேஸ் 1ல் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? சிபிடி போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் செலெக்ஷனில் அலோவ் பண்ணுவாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 நீங்கள் எந்த செலெக்ஷன் போனாலும் கவர்மெண்ட் ஐடி ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க. மார்க்கிங் பேட்டர்ன் பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். 100 கொஷின் இருக்கும். இப்போ நீங்கள் 50 கொஷின்ஸ் வந்து 1 ஹவரில் ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 100 கொஷின்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் ஃபுல் மார்க் வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு மார்க் வந்து இல்லை, நில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தப்பாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 25% மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து உங்கள் டைப்பிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபேஸ் 2ல் பாருங்கள், ரேலி செலெக்ஷன் இருக்கும். ரேலி செலெக்ஷன் போகிறப்ப அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 20 காப்பீஸ் வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக எடுத்த மாதிரி இருக்கணும், ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடாது. ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணியிருக்கணும், க்ளீன் ஷேவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அக்னிவீர் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் 2 செலெக்ஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. டொமிஷியல் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபேஸ் 2 செலெக்ஷன் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். என்சிசி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் செலெக்ஷனில் அலோவ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஐடி இருந்தால் தான் செலெக்ஷனில் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கட்டாயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பர்மனெண்ட் பாடி டேட்டூஸ் இருந்தால் அலோவ் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னா ஒரு சில பார்ட்டில் இருந்தால் அலோவ் பண்ணுறாங்க. த இன்னர் ஃபேஸ் ஆஃப் ஃபோர் ஆர்மு, இன்சைட் ஆஃப் எல்போவில் இருந்தால் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வேறு பார்ட்டில் இருந்தால் அதை கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ போகிறப்ப செலெக்ஷன் போகிறப்ப ஃபேஸ் 2 செலெக்ஷன் போகிறப்ப அந்த டேட்டூ பற்றின சைஸு, டீட்டெயில்ஸு அது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இப்போ ரேலி செலெக்ஷனில் பாருங்கள், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இந்த ரன்னிங்கு, பீம் புல்லப்ஸு, 9 ஃபீட் டிச்சு, சிக்ஸாக் பேலன்ஸ் இதெல்லாமே இருக்கும். இந்த ஃபீட் டிச்சு, சிக்ஸாக் பேலன்ஸில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் இந்த ரேலி செலெக்ஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இப்போ குரூப் 1, குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 minutes 30 seconds 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு 60 மார்க் இருக்கும். பீம் புல்லப்ஸ் பாருங்கள், 10 புல்லப்ஸ் எடுத்தால் 40 மார்க்கு, 9 புல்லப்ஸ் எடுத்தால் 33 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு, அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? சரி ப்ரோ, ரேலி செலெக்ஷன் எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ரேலி செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
அது எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும். இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து அதை அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் டீட்டெயிலாக இந்த பிடிஎஃபாக படித்து பாருங்கள். நான் ஒரு சில டீட்டெயில்ஸும் சொல்லாமல் விட்டுருக்கலாம். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.